லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மலரே, என்ன கிளம்பலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்ரு. என்ன? அது ஒண்ணும் இல்ல. கேளு கேளு. நம்ம ஏரியால ஒரு பஞ்சாயத்து ஆச்சுல. என்ன பஞ்சாயத்து? ஏய், அதான் நம்ம ஃபேமிலி பஞ்சாயத்து. அதான் அப்பவே முடிஞ்சு போச்சே. எங்க முடிஞ்சுது? நீ தான் பாதியிலே ஓடியான்ட்டல. பின்ன உங்க ஆளுங்க பேசின பேச்சுக்கு அங்கேயே உட்கார்ந்து குடும்பம் நடத்த சொல்றியா? மலர் அண்ணி இருங்க அண்ணி, இவன் என்ன சொல்றான்னு முதல்ல கேப்போம். பாரு, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீ பண்ணுன்னு எனக்கு தெரியும் மலரே. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. நான் பண்றதா வேண்டாமான்னு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். மறுபடியும் ஏரியா பஞ்சாயத்துக்கு வந்து நீ மன்னிப்பு கேட்கணும். என்ன பாண்டி இதெல்லாம்? அதான் அத்தை மாமா கிட்ட அன்னைக்கு மன்னிப்பு கேட்டேன்ல, அவங்களே எல்லாத்தையும் மறந்தே நேத்துக்கிட்டாங்க. இப்ப நீ திரும்ப எதுக்கு முதல்ல இருந்து வர? அது எப்படி மலரே சரியாகும்? இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்க அம்மா அப்பாவை நீ பஞ்சாயத்துல வச்சுதான் அசிங்கப்படுத்தின. அதனால பஞ்சாயத்துல வச்சு அவங்க முன்னாடி நீ மன்னிப்பு கேட்டு தானே முறை. ஓ, அதானே அவங்களுக்கும் கௌரதியா இருக்கும். இப்போ வரைக்கும் அவன் எங்க மாமங்காரன் அதை வச்சே ஓட்டுனுங்கிறான் தெரியுமா? பஞ்சாயத்து சேஷன்னு நிறைய நந்து போச்சு மலரே. நீ காண்டி பஞ்சாயத்துக்கு வந்து ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டே வச்சுக்க. 100 ரூபாயை மொத்தமா அச்சு விட்டுலாம் பாத்துக்க. மலரே, பாண்டி என்னதான் வந்து உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னாலும் அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அதுக்காக அந்த குப்பத்தாளுங்கிட்ட போய் என் தங்கச்சி மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. ஏய், கிளம்ப சொல்ல அவன. நான் பஞ்சாயத்துக்கு வந்து இப்ப என்ன பண்ணணும்? ஐயா, ஒன்னும் பெருசா பண்ண தேவையில்ல. மொத்தமா ஒரே தப்பா எல்லாரு காலையும் உந்து நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கோ. நானும் பாண்டியும் இதுக்கப்புறம் ஒன்னாதான் இருக்க போறோம் சொன்னா மட்டும் போதும். அப்படி செஞ்சா நம்ம ஏரியால இருக்கிற எல்லாரும் நம்மளாண்ட சமாதானமா போடுவாங்க. அத்தை மாமா கால்ல விழுந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் எதுக்கு உங்க ஏரியா ஆளுங்க கால்ல வேணும்? ஏய், அவங்களும் நம்ம ஏரியா பெருசுங்க தானே, நாமளும் அந்த ஏரியால தானே இருக்கிறோம். இப்போ நாளைக்கே நமக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்க தானே பாக்கணும். ஆமா, இத்தனை நாளா இவ்ளோ பிரச்சனை ஆச்சுல்ல, உங்க ஏரியா ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சொல்லு. நீதான் பஞ்சாயத்துல இருந்து பாதியிலே வந்துட்டல. சரிடா, நான் பஞ்சாயத்துல இருந்து பாதியில வந்ததாவே இருக்கட்டும். அதுக்காக என்னாலாம் வந்து கண்டவங்க கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்க முடியாது. ஐயோ, யார பாதிரி கண்டவங்கன்ற? பார், இன்னொரு தப்பா அப்படி சொன்ன நீ கண்டமாயிடுவ. அப்படிதாண்டா சொல்வேன். உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால வர முடியுமா முடியாதா? ஏண்டா, அதெல்லாம் ஒரு ஏரியா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு என்ன வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றியா? இந்த பரமலரே, என்ன பத்தி என்ன அவனா பேசு, எங்க ஆளுங்களை பத்தி பேசினா அவள்தான் உனக்கு. அவங்க எல்லாம் என்ன பெரிய அட்டார்னி ஜெனரல் நினைச்சியா? போடா போடா. வந்துட்டான். வானா மலரே, ரொம்ப தப்பா பேசுற. அப்படி தாண்டா பேசுவேன், என்ன பண்ண முடியும்? நீ ஒரு வேஸ்ட். உன் ஏரியால இருக்கிறவங்க அதை விட வேஸ்ட். அவங்க கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? நீ முதல்ல இப்படி கேட்டதுக்கே நான் கேஸ் போடலாம் தெரியுமா? வக்கீலோட திமிர்ல பேசுறியா? ஆமாண்டா, திமிர் தான். என்ன இப்போ அதுக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு 10ஆம் கிளாஸ் தாண்டாத உனக்கே இவ்ளோ திமிர்னா எனக்கு எவ்வளவு இருக்கணும்? பார், நான் இப்ப சொல்றேன், நீ அந்த பஞ்சாயத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அத சொல்ல நீ யாரா? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்டி, நான் பேசுறத கேட்டுதான் ஆகணும். உன் தாலியை கட்டி அன்னைக்கு மூஞ்சி மேலே அடிச்சிட்டேன்ல, போடா. வந்துட்டான், எங்கேயும் வர முடியாது என்னால. நீ சொல்ற எதையுமே என்னால செய்ய முடியாது. தாலி இல்லாத உன் பிரச்சனையா? கட்டா போச்சு. வந்துட்டேன்.
என்னடா பத்தி இது? என்ன ஓகே தானே அக்கா என்ன பாத்துருக்கீங்க வாங்க மீதி 2 மூச்சு நீங்க தானே போடணும் ம். இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிச்சா இப்போ நீ நானும் பழைய மாதிரி புருஷன் முன்னாடி தானே சரி மாமா ஒரு நிமிஷம் வாங்க வாங்கன்றல வாடி மாமா இந்தாங்க மாமா நான் 2 பேர் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அட புடிங்கன்ற பெரிய மனுஷன் பார்த்து நிக்கிறீங்க புடிங்க மாமா எட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அக்கா எடுத்துக்கோங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா நல்லா இருங்க நல்லா இருங்க 2 பேரும் ஒற்றுமையா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்ல நல்லா இருங்க நல்லா இருங்க இப்போ ஓகே தானே தாலி கட்டியாச்சு மாமாவும் ஒத்துக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு இப்போ எங்க ஏரியாவுக்கு வந்து மன்னிப்பு கேப்பல நீ நான் வந்து சரி தானே இப்ப பாருங்க மலரு வந்து தானே ஆகணும் நான் சொல்றது எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க இது வரைக்கும் எங்களுக்குள்ள நடந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம் இப்போ தாலியும் கட்டியாச்சு இந்த பாருப்பா இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம் எங்களை நாங்களே பாத்துக்கிறோம் சரியா உங்களை முடிஞ்சா நீங்களே பாத்துக்கோங்க மலரே எங்க ஏரியாவுக்கு வந்து எல்லார்கிட்டயும் ஒரு மன்னிப்பு கேட்டுறேன் என்னது ஓ ஏரியாவா அப்பாடா நீ எப்படி அப்படி சொல்லலாம் நம்ம ஏரியான்னு சொல்றா பாண்டி நீ சொன்னா ஐநா சபையில கூட வந்து மன்னிப்பு கேக்குற பாண்டி நம்ம ஏரியால கேட்க மாட்டேனா மாமா சின்ன பர்சனல் ஊருக்கு போயிட்டு வரேன் சரி வரேன் நீ சொன்ன மாதிரியே பாய் தேங்க்யூ ஐயோ ஏய் அப்பா இங்க வா வர மாட்டேன் நோ டாடி இந்த பார் நீயா வர்றியா இல்ல நான் அங்க வரட்டுமா நானே வரேன் அப்பா நீங்க மட்டும் என் மேல கை வைக்கிறது என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் ஆ? ஆ? ஏய், அப்பா வலிக்குதுப்பா அடுத்தவங்க குடிய கெடுக்கிறதையே வேலையா வச்சுட்டு இருக்கியா ஐயோ அப்பா ஏய் நீ பண்ண கலகத்துல ஒரு நல்லது நடந்திருக்கு அதனால உன்னை சும்மா விடுறேன் இல்ல தொலைச்சிருப்பேன் காதுக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது ஐயோ ரொம்ப வலிக்குதா? பாத்தியோட ராஜா என்ன எப்படி அடிச்சிட்டு போறாருன்னு ஏய் ஏன்டா அடிச்ச அவன் பாட்டுக்கு பல்லு தச்சு விடுறான் துணி துவச்சு போடுறான் என்னமோ பண்ணி தொலைறான்னு விட்டுருந்தா அதுவா முடிஞ்சு போயிருக்கு இந்நேரம் வந்து கேளு கேளு என்ன உசிப்பேத்தி இப்ப பாரு எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு டேய் அவன் 24 ஹவர்ஸ் தாலிய பாக்கெட்லயே வச்சு சுத்திட்டு இருப்பான் நான் என்னடா கனவா கண்டேன் இவன் கேக்குற மாதிரி கேட்க அவன் பட்டன் எடுத்து பொசுக்குன்னு கட்டிட்டான்டா இதுக்கு உமாவும் அப்பாவும் வர சப்போர்ட் உன்னை அப்படியே கழுத்து நிறுத்து உன்னெல்லாம் போச்சு
எல்லா பிளானும் போச்சு. சுபா. வாங்க 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 வா. வாங்க. ஏங்க சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? போனமா பிள்ளைங்களை கொண்டு போய் கண்ணுல காட்டணுமா, வந்தமான்னு இருக்கணும், புரியுதா? சரி. இந்தாங்க பிடிங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. போங்க 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 போங்க. நில்லுங்க, இங்க வாங்க. தாத்தா, ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அப்பா தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பாட்டி வீட்டுக்கு போறதா இருந்தா உங்க அப்பா மட்டும் போகட்டும். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. இப்ப எதுக்கு என் பிள்ளைங்களை அவங்க அப்பா கூட போக வேணாம்னு சொல்றீங்கப்பா? ஏதோ தாத்தா பாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுதுங்க, அதான் அவர் கூட்டிட்டு போறாரு. உன் புருஷனையே நான் வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுனாலன்னு உனக்கு தெரியாதா? பசங்களை பார்க்கணும்னா அவங்களை இங்க வந்து பார்க்க சொல்லு. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த வீட்டுல உங்க இஷ்டத்துக்கு நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். எங்களுக்கு நீ எந்த ஆசையுமே இருக்கவே கூடாது. இதென்ன வீடல ஜெயிலாப்பா? ஏய், நிறுத்துவோம் டிராமாவை. நீங்க எப்படியோ இருந்துட்டு போங்க. என் பேர பிள்ளைங்களை உங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போக நான் விட முடியாது. நல்லா இருக்குதே கதை. பெத்த புள்ளைய அப்பா கூட போவேன்னு சொல்ற ஒரே ஆள் நீங்க தான்ப்பா. நீங்க பண்றதுல சர்வாதிகாரம்ப்பா. நல்லா கேளு. மனசுக்குள்ள பெரிய ஹிட்லர் நினைப்பு. எல்லா குடும்பத்திலையும் புகுந்து நல்லது பண்றேன்னு குழந்தைங்க மனசை விஷமாக்கி பிரிச்சு வைக்கிறதே ஒரு வேலையா செய்யறது. அப்படி கேள்றா ராஜா. இந்த பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, என்னால அனுப்ப முடியாது. காவியாவும் கண்மணியும் இங்கதான் இருப்பாங்க. போதும்பா, என் பொண்ணுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரையும் கெட்டவங்களாக்கி நீங்க நல்ல ஒரு ஆனதுல போதும். அவங்க ரெண்டு பேரும் போய் தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வர போறாங்க. அதுக்கு என்னமோ ஓவரா பண்றீங்க. இப்படி பண்ண நாளைக்கு அவங்க எங்க ரெண்டு பேரும் எப்படி மதிப்பாங்க? மதிப்பு மரியாதை எல்லாம் கேட்டு வாங்க கூடாது. நாம நடந்துக்கிறதுல இருந்து தானா வரணும். அப்படி நீங்க நடந்துட்டு இருந்தா நான் ஏன் குறுக்க நிக்க போறேன்? மாமா, நான் குடிக்கிறேன்னு தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது மாமா. புரிஞ்சிருச்சா? ரொம்ப நல்லது. நான் தெரிஞ்சிட்டேன் மாமா, என்ன நீங்க நம்புங்க. நம்ப முடியாது மாமா. கடல்ல நீச்சல் அடிச்சவங்கள பார்த்திருக்கேன், ஆனா கரையில நீச்சல் அடிச்சவங்கள இங்க தான் பாக்குறேன். குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் திரும்ப திரும்ப குடிச்சிட்டு வந்தவன் தானே நீ? புதுசா இது எப்பத்துல இருந்து? மாமா, 2 நாளா நான் குடிக்கவே இல்லை மாமா. நீங்க வேணா ரேவதி கேட்டு பாருங்க. நான் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மீறி நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியாது, அவ்வளவுதான். வாங்கடா கண்ணுங்களா. ஐயோ, என்னங்க நல்லா இருக்கே கதை. அவர் யாரு? அந்த குழந்தைங்களோட அப்பா. அவரை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் இவங்களோட தாத்தா. அப்பனாவே இருந்தாலும் அவன் தப்பானவனா இருந்தா அவனை வெளுக்கிற தாத்தா. இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. மாமா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க மாமா. என்னை நம்பி குழந்தைங்களை அனுப்பி வைங்க. அப்பதானே நான் மாறிட்டேன்னு உங்களுக்கு புரிய வைக்க ப்ரூவ் பண்ண முடியும். நீ ப்ரூவ் பண்ண பிள்ளைங்களை வச்சு ரிஸ்க் எடுக்க சொல்றியா? ஏற்கனவே அதுங்களை கண்டுக்காம விட்டுதான் காவியாவுக்கு நடந்த பிரச்சனை தெரியாமலே போச்சு. அன்னைக்கு மட்டும் நான் போகலன்னா அவளோட நிலைமை என்னவா இருக்கும்? போதும் போதும், நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டது. ஏங்க நீங்க கிளம்புங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்பா, எங்களுக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்கு நல்லாவே தெரியும், நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. அக்கா என்ன பேசுற நீ? அப்பா சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அப்புறம் ஏன் இவ்வளவு வம்பு பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் மலரு, நீ எல்லாம் எங்க குடும்பத்துல தலையிடக்கூடாது சொல்லிட்டேன். ஏன் புருஷன் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதுக்கு இங்க நான் யாரையும் கேட்க தேவையில்ல. ஏங்க நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க மச மசன்னு? போங்க, கூட்டிட்டு போங்க பசங்களை. இவங்க யார் என்ன சொல்றாங்கன்னு நான் இன்னைக்கு பாக்குறேன். இதுக்கு மேல யாராவது வந்து தடுத்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் வாங்கடி, வாங்கன்னு சொல்றேன்ல. இங்கதான் என்னடி நீங்க சொல்லிட்டே இருக்க, அங்க என்ன லுக்கு? வாங்க, எந்திரிச்சு வா வா. ஏய் பாடி. இப்ப எதுக்கு பசங்களை அடிக்கிற? பசங்க மேல கை வச்ச அவ்வளவுதான், பாத்துக்க. அப்பா நீங்க இதோட நிறுத்திக்கிட்டா நானும் நிறுத்திக்கிறேன்ப்பா. இப்ப என்ன, உன் புருஷன் கூட பசங்களை அனுப்பணும் அதானே?
ஆமா. கூட்டிட்டு போங்க. ஆனா 8 மணிக்குள்ள திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதெல்லாம் வந்துருவாங்க. அப்படி வரல அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்க. அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் அவங்கள வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. நீங்க போங்கப்பா. சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவர் ஒருத்தருக்கு தான் அக்கறை, எங்களுக்குலாம் அக்கறை இல்லாத மாதிரி சீனை போடுறது. ஏங்க நீங்க என்ன நின்னுட்டே இருக்கீங்க? குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. போங்கடி. கவியா, அப்பா என்னப்பா? தாத்தா பாட்டி 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டாங்களாம். வீட்டை பூட்டி சாவியே எடுத்துட்டு போயிட்டாங்களாம். நாம ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போலாமா? அப்பா அங்கேயே எங்களை கூட்டு போங்கப்பா. நாங்க சசி ஆண்டி வீட்ல விளையாடுறோம்ப்பா. அங்கதான் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. போலாமா? சரி, 2 பேரும் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லப்பா ஒன்னும் வேண்டாம். அப்பா என்னம்மா இப்படி சொல்லலாமா? அப்புறம் வீட்டுல அம்மா அப்பா எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு என்னதான் திட்டுவா. நம்ம பாட்டி வீட்லயே போய் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் போலாம்ப்பா. சரியா? நான் அப்பா கூட கூட இருக்கேன். அப்புறம் போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம். பாரு, வீட்டுக்கு போலாம்னு சொல்லாதம்மா. அப்பா கூட வெளியில வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போலாமா? இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. குடி. அப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். அட, இங்கேயே சாப்பிடுங்க. பரவாயில்லப்பா. இங்கேயே சாப்பிடுங்கிறேன். இந்தா சாப்பிடு. குடுமா. இந்த கண்மணி குடி. பாப்பா, இங்கேயே இருந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருங்க. தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கணும் கவியா. இங்க பக்கத்துல அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, பாத்துட்டு வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரியா? அப்பா வேண்டாம்ப்பா. என் செல்லம் இல்ல, என் கண்ணு இல்ல. அப்பா போன உடனே வந்துருவேன். சரியா? அப்பா நீங்க குடிக்க தானே போறீங்க. நீங்க இப்படி தனியா விட்டு போகாதீங்கப்பா. உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா? அப்பா ஒரு நாள் டாக்டரை போய் பார்த்தேன். டாக்டர் தான் சொன்னாரு, இது போல குடிக்கிறதெல்லாம் ஒரே நாள்ல நிறுத்தக்கூடாதான், கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு. இத போய் உங்க அம்மா கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொன்னா நம்பவே மாட்டாங்க. நீங்க இங்கேயே இருங்க, அப்பா போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்பா வேண்டாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. ஒன்னும் கவலைப்படாத பாப்பா. அப்பா போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. மருந்து குடிக்கிற மாதிரி மடக்கு மடக்குன்னு 2 முழுங்கு வாயில போட்டுட்டு வந்துடுறேன். சரியா? அது வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்கேயும் போகாம இங்கேயே நிக்கணும். புரிஞ்சுதா? என்ன பாப்பா, இங்க பாருங்க, அப்பா வந்துடுறேன். சரியா? பயமா இருக்குக்கா. பயப்படாத, இதோ அப்பா இதோ வந்துருவாரு.
தம்பி ஒரு கோட்டை எடுத்துட்டு வா. என்ன பாப்பா இங்க என்ன பண்ற? உங்க அப்பா இங்க நிக்க வச்சுட்டு குடிக்க போயிட்டானா? பயமா இருக்குக்கா. தாத்தா வீட்டுக்கு போயிடலாம்க்கா. உங்க தாத்தா தான் கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாரு. தாத்தாவா உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியாது, நல்லா தெரியுமே. உங்க அப்பா இது போல குடிக்கிறதுக்காக கடைக்கு போனாலும் போயிடுவாரு. அதான் உங்களை பார்த்து இட்னு வர சொன்னாரு.